ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். இந்த உலகத்தில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அவங்க முயற்சி பண்ணது கிடைச்சிடுதா அப்படின்னு பார்த்தா அது மில்லியன் டாலர் கேள்வி. ஏதோ முயற்சி பண்ணுங்க, நான் இப்படி வரலான்னு நினச்சேன், இப்படி ஆகிப்போச்சு, நான் அங்கே இருந்திருக்க வேண்டியவன், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு நிறைய நபர்கள் சொல்லியிருப்பார்கள். ஏன் நீங்களோ நானோ கூட அந்த கேட்டகரியில் கண்டிப்பாக வரலாம். ராயரை நாம் வேண்டும் போது பிரார்த்திக்கும் போது நீங்கள் ஏதோ ஒரு செயலுக்காக இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உடல் பொருள் ஆவி அத்துணையும் அர்ப்பணித்து அதுக்காக முயற்சி செய்து, ராயரே எனக்கு நீங்கள் இது கொடுத்து தான் ஆகணும், குரு பக்தியாக உங்கள் மீது நான் தொடர்ந்து என்னுடைய பக்தியை சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு சரணாகதி பக்தியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது இன்கேஸ் அது தவறி வேறு ஒரு வாழ்க்கை அமைந்து விடுகிறது அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் அமைகின்ற வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் தேடி கிடைத்த அந்த வாழ்க்கையை விட அவராக அமைத்து கொடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறது பன்மடங்கு சந்தோஷத்தையும் மகிழ்வையும் நிச்சயமா கொடுத்து கொண்டிருக்கும். கண்டிப்பா கொடுக்குங்க. அது ஞாபகம் வச்சுங்க. ஒரு கிராமம், ஒரு ஊர், அந்த ஊரை ஒட்டினார் போல் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் குருராஜருக்கு உண்டான ஒரு திருக்கோவில் இருந்தது. சிலா ரூபத்தில் ராயர் அந்த இடத்துல உட்கார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருந்தார். அது ஒரு அற்புதமான கோயில். நிறைய பக்தர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஆற்றங்கரை ஓரம் இருந்தால் கூட பக்தர்களுடைய வருகை எண்ணிக்கை அப்படிங்கிறது அந்த வியாழக்கிழமை ஆனால் ரொம்ப அதிகப்படியான கூட்டம் இருக்கும். மற்ற நாட்களிலும் மக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புத ஆலயம். நம்முடைய குருராஜர் அந்த இடத்துல ராஜாதி ராஜராக அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருந்தார். அங்கே அந்த ஆலயத்தில் மக்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு வியாழக்கிழமை நாள். அந்த நாளில் பார்த்தா ஆலயத்திற்குள் ஒரு உருவம் நின்று கொண்டிருக்கிறது. வருகின்ற பக்தர்கள் அந்த உருவத்தின் கால்களில் விழுந்து வணங்கி பின்பு குருராஜர் முன்னும் விழுந்து வணங்கி செல்கிறார்கள். சிலர் என்ன பண்ணுறாங்க, முதல்ல ராயர்கிட்ட வணங்குறாங்க, அப்புறம் இந்த உருவத்தின் கால்களை தொட்டு வணங்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த உருவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாதாரண அழுக்கு வேட்டி, சட்டை இல்லை, ஒரு கிழிந்த வஸ்திரம், பல பொத்தல்கள், தையல்கள், கிழிசல்கள் உள்ள ஒரு வஸ்திரத்தை போர்த்தி கொண்டிருக்கிறது. முகத்தில் பார்த்தா தாடி, கேசம் கலைந்த கேசமாக நின்று கொண்டிருக்கிறது. வருகின்ற பக்தர்கள் ரொம்ப பயபக்தியாக அந்த இடத்தில் ராயரையும் வணங்குறாங்க, இவரையும் வணங்குறாங்க, போயிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் பார்த்தா அந்த கோவிலுடைய அர்ச்சகர், இவர் எங்க நின்றுட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா இவர் பேர் ஞான தேசிகன், இவருடைய பெயர். இந்த ஞான தேசிகன் கோயிலிருந்து கொஞ்சம் வெளிப்பிரகாரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உள்பிரகாரத்திற்குள்ளே அந்த அர்ச்சகர் யார்கிட்டயோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அந்த கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தர்கிட்ட அவருடைய உரையாடல் நடந்துட்டு இருக்கு. பக்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பக்தர்கள் ஞான தேசிகன் கால்களிலும் விழுகிறார்கள், குருராஜர் முன்னாடியும் விழுறாங்க. இது நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு கார் நிற்குது. அந்த இடத்துல கார் நின்னோடனே அதிலிருந்து ஒரு அரசியல்வாதி தோற்றம் போல் உள்ள ஒருவர், வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியுடன் ஒருத்தர் அஜானுபாகுவாக அந்த காரிலிருந்து இறங்குறார். கூட 2-3 ஆட்கள், ஒரு அரசியல்வாதி போன்று தெரிகிறது. அவர் பேர் சிவன் காலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் பேர் சிவன் காலை. இந்த கோவிலினுடைய ஸ்தாபகர் அவர்தான். இந்த கோயிலுக்கு உண்டான அனைத்து விதமான பூஜைகள், செலவுகள் எல்லாமே அவருடைய முன்னிலையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ராயருடைய ஒரு அத்தியந்த பக்தர். குரு பக்தின்னா அந்த மாதிரி ஒரு குரு பக்தி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ராயர் மேல ரொம்ப அபிமானம் உள்ளவர். ஒரு சரணாகதி பக்தின்றது சிவன் காலையிடம் இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கை உயர்ந்ததே குருராஜரின் கருணையால் தான் சொல்லிட்டு அவருடைய நிலத்திலேயே ராயருக்கு ஆலயத்தை எழுப்பி பக்தர்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார் சிவன் காலை. சிவன் காலை நேரா உள்ள வராரு. கூட 2-3 ஆட்கள். அரசியல்வாதினா தெரியும்ல, அவங்க வந்தாங்கனாலே ஒரு தடபுடல் தான். எப்பவுமே கூட 2-3 பேர் வருவாங்க. உள்ள வந்தான ஒரு வழக்கம் போல் அந்த வாயிற்படியை தொட்டு வணங்கி விட்டு நேரா உள்ள வரார். உள்ள வந்த உடனே அர்ச்சகர் பேசிக்கொண்டிருந்தவர், வாங்க செக்ரட்டரி, ஏன்னா அவர் செக்ரட்டரி, தலைவர் எல்லாமே அவர் தான். வாங்க செக்ரட்டரி, என்ன ஆச்சாரியாரே என்னை இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்றார். சிவன் காலை, உன்னதான் கூப்பிடணும், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், முதல்ல சுவாமியை தரிசனம் பண்ணிக்கோ முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே நிற்கிறாரு. உடனே இவர் போயிட்டு நம்முடைய குருராஜருக்கு மகா மங்களாரத்தி எடுக்கிறார். யோபக்தியா குரு ராகவேந்திர சரணத் பந்தம் ஸ்மரண்யப்படே தோத்ரம் திவ்யமிதம் சதா நகிபவேத் தஸ்யா சுகம் கிஞ்சனா
கின்விஷ்டார்த்த சமுத்ருவே கமலாநாதா பிரசோத தயாத் கீர்த்திர் திக்விதாதி விபுதி ரக்துலா சாட்சி ஹயாஷியோத்ரஹி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு கொண்டு வந்து இவர்கிட்ட அந்த மகா மங்களாரத்தையை காமிக்கிறார் சிவன் காலை கிட்ட. சிவன் காலை அதை தொட்டு கண்களில் ஒற்றுக்கொள்கிறார். சொல்லுங்க ஆச்சாரியாரே, என்ன விஷயம்? என்னன்னா, இந்த பார் சிவன் காலை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. அங்கே பார்த்தியா வர்ற பக்தாலாம் அந்த ஞான தேசியன் கால்லையும் விழறா, சாமி கால்லையும் விழறா. இந்த பக்கம் வந்து இது என்ன இது கோயிலாக என்ன இது? வர்ற ஜனங்கள்லாம் புதுசாக வர்றவாள்லாம் அவன் யார் என்னன்னு தெரியாமல் ஒதுங்கி ஒதுங்கி போகிறான். அவனும் அவனுடைய உருவமும், இதில் வேற வஸ்திரம் வேறு. அவர் பெரிய மகாராஜா பரம்பரை. அந்த வஸ்திரத்தில் எத்தனை பொத்தல் இருக்குது அந்த காவி வேஷ்டியில், அதை தூக்கி தோல் மேலே போட்டுன்னு இதுக்கு எதனா ஒரு முடிவு கட்டு. இந்த முடிவு கட்டினா தான் சரிப்படும். சாமி முன்னால் 2 இடத்துல விழுறது எனக்கு ரொம்ப சரியாக படலை சிவன் காலை, அது என்னன்னு பாரு கொஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனே சிவன் காலை திரும்பி பார்க்கிறார். அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்கிறார், ஏண்டா நம்ம முதலே சொன்னோம்ல இவருக்கு, இதில் வேற ஞான தேசிகன் வேற பேரை வச்சுருக்கீங்க. அவருக்கு ஏதோ ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இங்கே இருக்கட்டும், நிறைய பக்தர்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி நம்ம விட்டால் வர வர ரிப்போர்ட் அதிகமாகிட்டு போகுது. அதை போகிறப்ப உட்கார்றாரு கீழே தூண்கிட்ட, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிவன் காலையும் அவரோடு இருக்கின்ற அந்த சகாக்களும் நேராக போகிறாங்க. ஞான தேசிகன் அது எந்த ஊர்ல இருந்து அவர் அங்கே வந்தாருன்னே தெரிலங்க. ரொம்ப பல வருடங்களாக குருராஜரை நின்று அவரிடம் பேசுவார். பக்தர்கள் ஏன் அவர் காலில் விழுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் என்ன பேசுறாருன்னே தெரியாது. சுவாமி முன்னால அவருடைய திருவுருவச் சிலையின் முன்னால் நின்று கொண்டு அந்த கோயிலின் வெளியே அவரை பார்த்தபடி கைகளை அசைத்தபடி ஏதோ பேசிக்கொண்டே இருப்பார். யாருன்னா பேசுனா தலையாட்டுவாங்க இல்லையா எதிரில் இருப்பவர்கள், அதே மாதிரி இவரும் தலையாட்டுவார். இது பல காலமாக நடந்து வந்தது. இதை பார்த்த பக்தர்கள், ஐயோ ராயரிடமே பேசுகிறார் இவர்னு சொல்லிட்டு அவரிடம் ஆசிகள் பெறுவதை மிக பாக்கியமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள். இது சிவன் காலைக்கு நல்லாவே தெரியும். நேராக போறாரு, கீழே சாஞ்சி உட்கார்ந்துருக்காரு. எந்த ஊர் எங்கன்னு தெரியாது. அவர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த கோயிலுக்கு வருவார், வெளியே இருக்கக்கூடிய திண்ணையில படுத்துக்குவார். கோயில் தான் அவருக்கு சதா சர்வகாலமும் அவருடைய இருப்பிடம், புகலிடம். ராயர்கிட்ட நின்று பேசுறது. அந்த கந்தல் வேட்டி மேலே அணிந்து கொண்டிருப்பார். போன உடனே, வா எழுந்துரு மேலே அப்படின்றார். எழுந்திருந்தோடனே அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஞான தேசிகன் அவர்கள், மேலே எங்கே எழுந்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு, மேலே எழுந்துரு அப்படின்வார். மேலே வந்து, ஏன் அப்படின்னு, இனிமேல் பட்டு நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, புரியுதா அப்படின்னு. ஏன் நான் வரக்கூடாது கோயிலுக்குள்ளே அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் வர்றதுனால நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுயா, ஜனங்கள்லாம் வர்றவங்கலாம் ஒதுங்கி போகிறாங்க. நீ சுவாமிக்கு எதிரில் நேருக்கு நேராக நின்றுட்டு உன் காலில் எல்லாம் விழுறாங்க. அது நான் ஒன்றும் பண்ணலையே. நான் ராயரை பார்க்காதீங்கன்னு என்ன சொல்லாதீங்க, வெளியே போன்னு சொல்லாதீங்க. என் மனசு தாங்கள் இதை காதில் கேட்கவே என்னால் முடியலன்னு சொல்லி தழுதழுத்த குரலில் சிவன் காலையிடம் முறையிடுகிறார். இதை பாருங்க, நான் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கோம் உங்ககிட்ட, வெளில போங்க முதல்ல. இனிமேல் கோவிலுக்குள்ளே வரவே கூடாது. சாமியை வணங்குறதுன்னா வெளியிலே நின்று போங்க. பிரகாரத்துக்குள்ளே வர்றது, உள்ளே வந்து நிற்கிறது, நிறைய பேர் கால் விழுறது, போங்க வெளியே. நான் ஏங்க போனோம் அப்படின்னு ஒரு சற்றே குரலை உயர்த்தி ஞானதேசிகன் இவர்கிட்ட கேட்குறார் சிவன் காலைக்கிட்ட. உடனே அவருடைய சகாக்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், பின்னாடி இருந்து, அட என்ன இவ்வளோ தைரியம் உனக்கு, ஊரில் இருந்து இங்கே எங்கேருந்து இங்கே எங்கள் ஆலயம் நீ எங்கள் தலைவரை எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறார். கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் போது அவர்கிட்ட அந்த வஸ்திரம் கையில் வந்து விடுகிறது. அவர் கழுத்தில் போட்டிருந்த அந்த துளசி மணி மாலை அருந்து சிதைந்து அந்த தரையில் ஒவ்வொரு குண்டுமணியாக செதறி ஓடுகிறது. மாலை அருந்த அதிர்ச்சியில் கீழே குனிந்து உடனடியாக அந்த மணிகளை பொறுக்குவதில் ரொம்ப முனைப்பாக ஞானதேசிகன் அவர் தேடிட்டு இருக்காரு. அந்த கையோடு வந்த வஸ்திரத்தை கசக்கி, தலைவரை இவங்கெல்லாம் எங்கன்னா ஏதாவது கொலை பண்ணிடுவானுங்க, திருடிடுவானுங்க, ஏதாவது பண்ணிட்டு இந்த மாதிரி கோயிலுக்குள்ள இங்கே தாடி மீசை வச்சு நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறது, வராஜனங்க காலில் விழுந்து இவங்களை பெரிய சாமியார் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய வஸ்திரத்தை தூக்கி எரிகிறார் அவர் மேலே. அந்த ஞான தேசிகனுக்கு அந்த மணி அருந்து விழுந்தவுடன் அவர் ஏதோ அதில் ராயருடைய படங்கள்லாம் இருக்கு. இது சிவன் காலைக்கு ஒரு இது நடக்கணும்னு இருக்கு, நடக்கக்கூடாதுன்னு இருக்கு. முன்பின் முரணாக யோசித்து கொண்டே, போதுண்டா
வாடா போலாம், வா போலாம், வா பார், இனிமேல் பட்டு நாளையிலேருந்து வரக்கூடாது உள்ள, சொன்னது புரிஞ்சுதா அப்படின்ட்டு போகிறாங்க வெளியில். இவர் அந்த மணிகளை தேடி எடுத்துக்கிறாரு. அன்று இரவு தேடி எடுத்துட்டு அவருடைய தென்னைக்கு போயிடுறார் படுத்துக்கிறதுக்கு. யாரு? ஞானதேசிகன் ஐயா அவர்கள். அன்னைக்கு இரவு சிவன் காலை நல்ல பக்தர், அவர் எந்த குறையும் கிடையாது. ராயருக்கு உண்டான சேவைகள் செய்வதில் அவர் முதல் ஆளாக வந்து நிற்பார். படுத்து வீட்டில் உறங்கி கொண்டிருக்கிறார். நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு அதிகாலை இருக்கும். அதிகாலை நல்ல ஆழ்ந்த நித்திரை, ஒரு நல்ல ஒரு கனவு, ஒரு இருட்டு. அந்த இருட்டில் ஒரு ஒளி ஒளிர்கிறது. அப்படியே ஒரு பிரகாசமாக ஒரு ஒளி ஒளிர்கிறது. அந்த ஒளிக்கு முன்னால் ராஜாதி ராஜாராக மகா பிரபுவாக ஜெகத்குருவாக ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர மகாபிரபு அவர்கள் தம்முடைய திருவுருவத்தை நம்முடைய சிவன் காளைக்கு காட்சியாக கொடுக்கிறார். அந்த காட்சியை தெரிகிறார் கையில் ஆசிகளோடு. ராயரே, இவர் பேசுறார், உங்களை நான் பார்த்துட்டேனே, உங்களை தரிசனம் பண்ணிட்டேனே, ஆத்மார்த்தமான நன்றி ராயரே, கோடானு கோடி நன்றி ராயரன்னு சொல்லிட்டு கண்களில் தாரை தாரையாக கண்ணீருடன் ராயரை பார்த்து கொண்டிருக்கிறார். ராயர் ஒரு வார்த்தை பேசவில்லை. இவர் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா குருராஜருடைய கழுத்தில் ஒரு வஸ்திரம் இருக்கிறது. அது என்னடா வஸ்திரம்னு பார்த்தா, ஞானதேசிகன் கழுத்திலிருந்து பிடுங்கி சுருட்டி கிருட்டி தூக்கி எறியப்பட்ட அந்த கிழிந்த தையலிடப்பட்ட பொத்தலான அந்த வஸ்திரம் குருராஜருடைய கழுத்திலே அலங்கரித்து கொண்டிருக்கிறது. பார்த்த உடனே ஷாக். சிவன் காலுக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு டக்குன்னு எழுந்து உட்காந்துடுறார். கனவு கட்டாயிடு. எழுந்து உட்காந்து மூச்சு வாங்குதவருக்கு. திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற கட்சி துணி எடுத்து முகத்தை தொடச்சிக்கிறாரு. தண்ணீருக்கு குடிக்கிறாரு. குடிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு எழுந்து வந்து அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னலை பிடித்து கொண்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. மணி காலை அதிகாலை 5 கடக்கிறது. உடனடியாக போய் குளிக்கிறார். குளிச்சுட்டு எப்படியும் போயிட்டு ஞானதேசிகனை தரிசனம் பண்ணணும்னுட்டு உடனடியாக குளித்து முடித்து விட்டு கடகடன்னு சட்டையை அணிந்து கொண்டு அவசரமாக வேட்டியை கட்டி சட்டையை அணிந்து கொண்டு வெளியே சென்று டிரைவர் இருக்கார், கார் டிரைவர், ஓட்டுநரே வண்டி எடரா அப்படின்னு சொல்லி, எங்கே என்ன கோயிலுக்கு போனோம், போடா சீக்கிரம் அப்படின்னு. அந்த இருட்டும் பகலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகாலை வேலையில் அவருடைய கார் நேரடியாக அந்த ஆலயத்திற்கிட்ட போகுது. இவருடைய ஆலயத்திட்ட அங்கே பார்த்தோம்னா இறங்கினோடனே கார்லேருந்து இறங்குறார். இறங்கினோடனே சுற்றும் தேடுகிறார். தேடினோடனே அவருக்கு தெரியும், வழக்கமாக ஒரு வீட்டின் திண்ணையில் உறங்கி கொண்டிருப்பார். யாரு? நம்ம ஞானதேசிகன் ஐயா அவர்கள். நேராக தேடி பார்த்துட்டு நிதானமாக நடந்து செல்கிறார். கை கால்களில் ஒரு நடுக்கம் இருக்கு. என்னங்க, இவர் கழுத்திலிருந்து அந்த கிழிந்து போன பொத்தலிடப்பட்ட தையலிடப்பட்ட ஓட்டை வஸ்திரம் குருராஜருடைய கழுத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்து விட்டார். இவர் ஒரு ராயருடைய பக்தர். அந்த கை கால் உதறலுடன் பொறுமையா போறார். அப்படியே போனா ஞானதேசிகன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க அந்த கையில அந்த துளசி மணிகள் முழுவதுமாக கையில் அப்படி பிடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியுது, ஏன்னா சிலதெல்லாம் வெளியில தெரியுது. அந்த சில கட்டாகாத இருந்த சில இடங்கள்லாம் மணிகள் தூங்கி கொண்டிருக்கிறது. அதை கையில் வைத்துக்கொண்டு தலையில் வைத்துக்கொண்டு தூங்கிட்டு இருக்காரு. சிவன் காலை நேராக அங்கே போனோன்னு அவர் தூங்குறாரு. அவரை வணங்கி விட்டு அவர் கால்களை தொட்டு வணங்கி நின்றுட்டே இருக்கார். எதுவும் பேசல. கொஞ்ச நேரம் ஆகுது. யாரோ எதிரில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு நம்முடைய ஞானதேசிகன் ஐயா அவர்களுக்கு அந்த இடத்துல அவர் உணர்கிறார். பொழுது விடிஞ்சிருச்சு, விடியற் காலை. அப்படி கண்ணு திறந்து பார்க்குறாரு. பார்த்தா எதிரில் நின்றுட்டு இருக்காங்க. சிவன் காலை நிற்கிறார். 2-3 சகாக்கள் நிற்கிறார்கள். அந்த கோயிலுக்கு வரக்கூடிய 4-5 பக்தர்கள் நிற்கிறார்கள். அந்த ஆச்சாரியார் பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஒரு சிறு கூட்டம் இவருடைய தரிசனத்திற்காக நின்று கொண்டிருக்கிறது அந்த இடத்தில். டக்குன்னு எழுந்துடுறாரு ஞானதேசிகன். எழுந்து, என்ன எல்லாம் இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சுவாமி, என்னை மன்னிச்சிடுங்க. சிவன் காலை மன்னிப்பு கேட்கிறார். என்னை மன்னிச்சிடுங்க. நான் தெரியாமல், நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான்
சொல்ல முடியல, விக்கித்து அழுகிறார். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஞானதேசிகன் சொல்கிறார். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ சொல்கிறார், ஒரு சேவை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சேவை செய்வதினாலேயோ அல்லது நீங்கள் பணம் செலவு செய்வதினாலேயோ இல்லை இது தொடர்ந்து ஸ்லோகங்களும் தொடர்ந்து அபிஷேகங்களும் தொடர்ந்து ஆரத்திகளும் செய்வதினாலேயோ குரு உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அர்த்தம் ஆகாது. குரு உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அர்த்தத்தை வலியுறுத்தும் அறிகுறிகள் சிலவைகள் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். இவரெல்லாம் புரியாம பார்க்குறாங்க. குரு உன்னை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அவர் ஏற்றுக்கொண்டதற்குண்டான அறிகுறிகள் 5 அறிகுறிகள் இருக்கிறது அப்படின்னோடனே சிவன் காலை அப்படியே உட்கார்ந்துடுறார். சாமி, நாங்கள் எவ்வளோ சேவை பண்ணிகிட்ருக்கோம் சாமி, குருராஜருடைய அத்தியந்த பக்தர் என்னை நினச்சிட்டு இருக்கேன், எவ்வளோ போயிட்டுருக்கேன். நான் ராயருக்கு பிரியமானவன் இல்லையா, ராயருக்கு அருள் பெற்றவன் இல்லையா, நான் அது சொல்லுங்க அப்படிங்கிற. சிவன் காலை, ராயருடைய அனுகிரகத்தையும் அருளையும் அனைவரும் பெற்று விடுவார்கள். எப்பொழுது பக்தர்கள் அவர் முன்னால் வணங்கி சாஷ்டாங்க வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் செய்கிறார்களோ அப்போதே அந்த கருணாமூர்த்தி அவர்களுக்கு உண்டான அருளையும் ஆசிகளையும் நிச்சயமாக தந்து ஐஸ்வர்ய நல்வாழ்வை அவர்களுக்கு அருளி விடுவார். ஆனால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு 5 அறிகுறிகள் 5 காரணங்கள் இருக்கிறது. அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பார். அது சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்பார். சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, குரு உங்களை ஆட்கொண்டார், உங்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு 5 அறிகுறிகள் இருக்கிறது. 5 செயல்பாடுகள் நம்மை சுற்றி நடக்கும். அது என்னன்னுட்டு அடுத்த பதிவில் நாம் நிச்சயமாக பார்ப்போம். நிச்சயங்க அவர் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இது கால நேரம் கருதி இதை நான் அடுத்த பதிவுக்கு ஸ்கிப் பண்ணுறேன். அது கால நேரம் கருதி குருநாதர் ராயர் அவருடைய கருணையும் அவருடைய அருளும் ஆசிகளும், அவருடைய அருளால் நாம் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் காப்பாற்றுவார், அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் போயிட்டு அவரை வணங்கின உடனே அவருடைய அனுகிரகம் ஆசி. ஏங்க சாதாரண ஒரு ஆள்கிட்டே போயிட்டு, சார் எனக்கு பசிக்குதுன்னு கேட்குறான், எடுத்து 4 பேரில் கேட்டால் 2 பேர் கொடுக்க தயாராக இருக்காங்க. அந்த காலத்தில் 3 பேரே கொடுக்க தயாராக இருக்காங்க பசிக்குதுன்னா. சாதாரண மனிதர்களே அந்த நிலையில் இருக்கிறார்கள். குருராஜர்லாம் மகா தவஸ்வி, மகா ஞானி, பக்தர்களுக்காக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்லது தரேன், கொண்டுட்டு போங்க, நல்லா வாழுங்க, அதுக்காகவே அந்த இடத்தில் மந்திராலயத்தில் அமர்ந்து தவத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் அவர்கிட்ட போயிட்டு கேட்டு இல்லைன்னு வரவங்க கிடையாது, கொடுத்துருவார், அது வேறு. ஆனால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டார் அப்படிங்கிறது அதுதான் விஷயம். இந்த இடத்துல முழுக்க முழுக்க உங்களை அவர் ஆட்கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆட்கொண்டதற்கு உண்டான அறிகுறிகள், அந்த 5 அறிகுறிகள் தான் ஞானதேசிகன் அவர்கள் சொல்ல போகிறார். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்